அரசியல் கட்சி தலைவர் மட்டும் இல்ல, நீங்க ஒரு பத்திரிகையாளரும் கூட. விருப்பு வெறுப்பு இன்றி ஒரு மனிதராக இந்த கரூர் சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்கு அப்பாற்பட்டு மற்ற எந்த வரம்புகளையும் கருத்தில் கொள்ளாமல் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கருத்து. பிரஸ்ல கேட்டாங்க, பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, விஜய் நின்று ஒரு வார்த்தை கூட ஊடகவியலாளர்கிட்ட பேசல, விறுவிறுன்னு போயிட்டாரு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், 41 பேரை பலி கொடுத்த நிலையில் அவருடைய மனம் எப்படி இருக்கும், எவ்வளவு மன உளைச்சலுக்குள்ள ஆளாகி இருப்பார். இந்த கடுமையான மன அழுத்தத்தில் போய் அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அவர் என்ன சொல்ல முடியும்? அதனால் அவரை பதில் சொல்லாமல் போயிட்டார் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு குற்றமாக பார்க்க வேண்டாம். கட்டாயமாக இதயம் நொறுங்கி போயிருக்கும் அவருக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன். இதெல்லாம் மனப்பூர்வமாக நான் சொன்ன வார்த்தைகள். இதில் எதுவும் விட்டுக்கட்டி சாயம் பூசி நான் பேசலை. அவர் அண்மையில் வெளியிட்ட ஒரு 4 நிமிட வீடியோ, அதை நான் 2 முறை பார்த்தேன். ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறார், ரொம்ப சன்ன குரலில் பேசுகிறார். கிட்டத்தட்ட 3 இரவு கடந்து 2 பகல்களை கடந்து அவர் வாய் திறக்கிறார். அப்போ நமக்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? அவர் ஆற்றுப்படுத்த முடியாத நிலையில துக்கம் தொண்டையை அடைக்கக்கூடிய வகையில் அவர் தன்னுடைய தொண்டர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லுவார், அப்படித்தான் எதிர்பார்த்தோம் நம்ம. ஆனால் அவர் அதை ரொம்ப அந்த ப்ரெசன்ட் பண்ண முறை, எடுத்து சொன்ன முறை, கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிற அந்த வார்த்தைகள், இதெல்லாம் அவர் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை சடசடன்னு எனக்கு சரிஞ்சு போச்சு. நான் ஒரு தனி மனிதராக, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் தலைவராக இல்லாமல் ஒரு சாதாரண பிரஜைங்கிற முறையில் அதை நான் பார்க்கும்போது எனக்கு நான் உள்ளபடி நான் நொறுங்கி போயிட்டேன். அவர்கிட்ட நாம் இப்படி எதிர்பார்க்கல, ரொம்ப சாதாரணமாக இதை நான் எதிர்பார்க்கல. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.